இந்த பகுதிக்கு வருவதற்கு சுமார் 1 மணி நேரம் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்தார். அந்த அளவுக்கு மக்கள் எழுச்சியோடு இன்றைக்கு ஆரவாரத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த தொகுதி வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய ஆரவாரமே சாட்சி. இன்றைக்கு பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா திரு ஸ்டாலின் அவர் பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் 200 இடங்களிலே வெற்றி பெறும் என்று. இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன், அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். கடந்த 4.25 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் மிகுந்த வெறுப்பை தேடி உள்ளது. மிகுந்த வெறுப்புக்கு ஆளாகி இருக்கிறது இந்த அரசாங்கம். எங்க பார்த்தாலும் லஞ்சம், சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைவு, எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீண்டல். பெண்கள் நிம்மதியாக வாழ முடியல, பெண்கள் தனியாக செல்ல முடியல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டி அம்மாவுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட ஒரு அலங்கோல ஆட்சி தமிழகத்திலே அகற்றப்பட வேண்டும். இன்றைய தினம் சட்ட ஒழுங்கு டிஜிபி அதை கூட முறையாக நியமிக்க முடியாத திராணற்ற அரசு ஸ்டாலின் அரசு. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு விட்டது. விரைவாக சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதுல யுபிஎஸ்சி இன்றைக்கு அதன் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த அரசாங்கம் யுபிஎஸ்சி அங்கிருந்து 3 பேர் கொண்ட பட்டியல மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு விட்டது. இது மாநில அரசு பரிந்துரை செய்யப்பட்ட அதிகாரிகள் தான் அவர்கள். இவர்கள் பரிந்துரை செய்யப்பட்ட இந்த அதிகாரிகளை யுபிஎஸ்சி அதில் 3 பேர் தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்பிச்சிருக்குது. இதுவரைக்கும் டிஜிபி நியமிக்க முடியல. அதுக்கு காரணம் இவர்களுக்கு ஜால்ரா போடுற டிஜிபி கிடைக்கல. ஜால்ரா போடுற டிஜிபி கிடைக்கல. ஒரு நல்ல டிஜிபி, திறமையான டிஜிபி வந்தா தான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும். சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய டிஜிபிய இந்த அரசு இதுவரை நியமிக்கப்படல. பொறுப்பு டிஜிபி ஒருத்தர் போட்டாரு, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி நியமித்த பொறுப்பு இல்லாத முதலமைச்சர் திரு ஸ்டாலின். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு அலங்கோல ஆட்சி பார்க்க முடியல. ஆக சட்ட ஒழுங்கு டிஜிபி முறையாக நிரந்தர டிஜிபி நியமிக்கப்பட்டால் தான் மக்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும். ஆனா இந்த அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படல. இவர்களுக்கு வேண்டியப்பட்டவர்கள் டிஜிபி ஆக வேண்டும், அந்த எண்ணத்தோடு செயல்படுவதுதான் கண்டிக்கத்தக்கது. மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திரு ஸ்டாலின் அரசாங்கம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் ஒரு கருத்து சொல்றாங்க. 6999 போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த போக்சோ வழக்கு சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கு. அதற்காக 104 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையாக பேசிக் கொள்கிறார். வெக்கமா இல்ல? நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை நாம எண்ணி பார்க்க வேண்டும். சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி, வெக்கமில்லாத இதை வேற பெருமையா பேசுற ஆட்சி தான் ஸ்டாலின் மாடல் ஆட்சியை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்னைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எல்லா ஊழல், டாஸ்மாக் ஊழல், தமிழகத்தில் சுமார் 6000 மதுபான டாஸ்மாக் கடை இருக்குது. 6000 டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டில் 10 ரூபா அதிகமா கொடுத்து வாங்க வேணும். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. எவ்வளவு பாட்டில் விற்குது? 1.5 கோடி. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா
ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து மட்டும் முறைகேடாக சம்பாதித்து மேலிடத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. மேலிடம் யாரு? ஸ்டாலின், திரு ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு இந்த 4 ஆண்டு காலத்தில் 22,000 கோடி டாஸ்மாக் அந்த நிறுவனத்திலிருந்து மட்டும் இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமாகி கொள்ளையடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? ஊழல் நடைமுறை அரசாங்கத்தை அகற்றுவீர்களா? அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு நிதி அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் என்பவர் இப்ப வேறு இலாக்காவுக்கு போயிட்டாங்க. அவர் ஆடியோ மூலமாக ஒரு செய்தியை பரப்பினார். 30,000 கோடி. என்னை விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது, எங்களை விட அதிகமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன்னா